மழை வேற இப்படி பெய்யுதே. சக்கரை டீ தூள்லாம் எங்க வச்சான்னு தெரியலையே. நனைஞ்சிருச்சுனா ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்லி இங்கதானே இறக்கி வைக்க சொன்னோம். எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்கேயும் அதை வைக்கலையே. ஒருவேளை சிங்காரம் அதை எடுத்து வச்சிருப்பாரோ? கேக்கலாம். சிங்காரம். என்ன லட்சுமிமா இவ்வளவு பதட்டமா வரீங்க? சிங்காரம், சக்கரை டீ தூள்லாம் எனக்கு டெலிவரி வந்துச்சுல்ல? ஆமாமா, அந்த டெலிவரி ஆள் கூட உங்களுக்கு போன் பண்ணி கேட்டு உங்க பிளாக் வெளிய இறக்கி வச்சிட்டு போனானே. ஆமாங்க, நான் கூட மழையில நனைய கூடாதுன்னு நீங்க எடுத்து வச்சிருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஐயோ சாரிமா, நான் சில வேலையில மறந்துட்டேம்மா. அம்மா, அந்த பொருள் எல்லாம் பத்திரமா தானமா இருக்கு? இல்ல, அந்த பொருள் ஒண்ணு கூட காணோம். என்னம்மா சொல்றீங்க? அப்ப அது எங்கதாம்மா போச்சு? அதான் எனக்கும் புரியலையே. வாங்கம்மா போய் விசாரிக்கலாம். சரி மேடம், ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்க திங்ஸ் எல்லாம் பத்திரமா என் வீட்டுல தான் இருக்கு. உங்க பிளாக்குக்கு வெளியே திங்ஸை வச்சுட்டு போறத நான் பார்த்தேன். மழை வந்த உடனே அந்த திங்ஸ் எல்லாம் நனைஞ்சிருமோன்னு தோணுச்சு. அதான் சேஃபா எடுத்து என் வீட்டுல வச்சிருக்கேன். வாங்க லட்சுமி மேடம், திங்ஸ் எல்லாம் எடுத்து தரேன். வாங்க மேடம், உட்காருங்க. பரவாயில்ல, என்னோட திங்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிடுவேன். டைம் ஆயிடுச்சுல்ல? ஓகே மேடம், ஒரு நிமிஷம். நீங்க எடுத்துட்டு போறீங்களா, நான் வந்து கொடுக்குவா? வேண்டாம் வேண்டாம், நானே எடுத்துட்டு போயிடுறேன். ரொம்ப நன்றிங்க. சரியான நேரத்துல பொருள் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிட்டீங்க. இல்லனா பொருள் எல்லாம் மழையில நனைஞ்சி வீணா போயிருக்கோம். தேங்க்ஸ். எதுக்குங்க நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இது என் கடமை. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லிங்க. நானும் ஒரு கேட்டரிங் வச்சிருக்கேன். சமைக்கிற பொருள் வீணானா மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும், எவ்வளவு பொருள் இழப்பு, எந்த அளவுக்கு கால வரையும்னு எல்லாம் தெரிஞ்ச குக்குனா. இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒதுங்கி போக முடியாதுல்ல. ஏன்னா ஒரு குக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல. உணவு உற்பத்தி பண்ற விவசாயிக்கு எப்படி பதறமோ அதே மாதிரிதான் உணவை சமைச்சு கொடுக்கிற நமக்கும். அது வீணா போனா பதறுவோம் இல்ல, அது கெட்டு போகாம பாதுகாக்கிறது நம்ம கடமை. அந்த அர்த்தத்துல தான் நான் சொன்னேனே தவிர வேற எதுவும் இல்லை. சரிதான், மறுபடியும் சொல்றேன். தேங்க்ஸ். வரேன். நான் எடுத்து வரேன். இல்ல வேண்டாம், நானே எடுத்துட்டு போறேன்.
யாருக்கிட்டயும் பதில் இல்லை. பிரதீபா அம்மா கிட்டே கேட்போம். வரேன் காட். ஓ சிங்காரம், என்னது இது? நான் ஸ்டாப்பா கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம பெல் அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? அம்மா, என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காம்மா. மை காட், என்ன சொல்றீங்க சிங்காரம்? ஆமாம்மா. அம்மா, என்ன பார்க்க வர வழியில ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்கம்மா. தலையில ரத்தம் கட்டிருக்காம்மா. உடனே ஆபரேஷன் பண்ணணுமாம்மா. அப்புறம் எதுக்காக இங்க நின்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க? ஹரி அப் மேன், ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டியதானே? அம்மா, பணம் இல்லையம்மா. பழா போன அந்த பணம் என்கிட்ட இல்லையம்மா. அதுக்கு இருக்கிற மரியாதை வேற எதுக்கும் இல்லையம்மா. ஓ, அது வேற இருக்குல்ல. அம்மா, உடனே 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டணுமா. என்கிட்ட சுத்தமா பணம் இல்லம்மா. நீங்க கொடுத்து உதவுனீங்கன்னா அடுத்த மாசம் சம்பளம் வாங்கி கொடுத்துருவோம்மா. பணம் 1 லாக் நான் உங்களுக்கு. சிங்காரம், நீங்க ஏதாவது ஐடில வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? லாக்ஸ் கணக்குல சம்பாதிக்கிறதுக்கு எப்படியாவது திரும்ப கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு? அம்மா, நீங்க வேலை பாக்குறதுக்கும் நீங்க வாங்குற சம்பளத்துக்கும் உங்களால எப்படி இவ்ளோ பெரிய பணத்தை எனக்கு திரும்ப கொடுக்க முடியும்? இது பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்கள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு போனீங்கன்னு வைங்களேன், ப்ராப்பரான எக்யூப்மெண்டோட உங்களை நல்லா கவனிச்சுப்பாங்க. ஓகேவா? ப்ளீஸ் எல்லாம் சொல்லாதீங்க, போங்க. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என் பொண்ணுன எனக்கு உசுருமா. இந்த நிலைமையில என்னால பணம் பரட்ட முடியல. இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம் நகை, நெட்டு, சீட்டு பணம், அப்புறம் மாப்பிள்ளையோட பிஎஃப், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பா கொடுத்துருவோம்மா. ப்ளீஸ். உங்களுக்கு என்னால இவ்வளவுதான் ஹெல்ப் பண்ண முடியும். சோ ப்ளீஸ் டேக். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க இதே மாதிரி டோட்டல் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபிளாட்ஸ்ல போய் கலெக்ட் பண்ணீங்கன்னு வைங்க, ஐ திங்க் மோர் ஓவர் வந்து உங்களோட பட்ஜெட் வந்து நின்னுடும் நினைக்கிறேன். அம்மா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கோ 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 ப்ளீஸ் கோ. அம்மா. சிங்காரம், என்னாச்சு? அம்மா, ஏன் அழறீங்க? அம்மா, என் பாப்பாக்கு வண்டியில வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. அழாதீங்க சிங்காரம். இப்படியே அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? அம்மா, வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க? இந்த பிளாட்ஸ்ல இருக்கிறவங்களா பிச்சை போடுறாங்கம்மா. அந்த உண்ணி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அட்வைஸ் பண்றாம்மா. அட்வைஸ் பண்ற நேரமாமா இது? சரி, அதெல்லாம் விடுங்க. எவ்வளவு பணம் ஆஸ்பத்திரியில கட்டணும்னு சொன்னீங்க? 1 லட்சம் ரூபாய்மா. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. கந்தசாமி, நம்ம கலெக்ஷன் பணம், பலசரக்கு வாங்க வச்சிருக்கிற பணம், சேமிச்சிருக்கிற பணம் எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு இருக்கும் இப்ப பேங்க்ல? எதுக்குமா திடீர்னு கேக்குறீங்க? காரணம் கேட்காதீங்க, சொல்லுங்க. அது எப்படியும் 1-1.5 லட்சம் தேருமா. சரி, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உடனே பேங்க்குக்கு போய் அங்க போய் மேனேஜர் கிட்ட போன் போட்டு கொடுங்க. நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்க வந்து பேங்க்ல இருந்து 1 லட்சம் ரூபாவை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு நேரா ஹில்டன் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அங்க நம்ம சிங்காரத்தோட பொண்ண ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க போறதுக்குள்ள சிங்காரமும் அங்க வந்துருவாரு. அவர்கிட்ட விவரத்தை கேட்டுக்கிட்டு கவுண்டர்ல வந்து 1 லட்சம் ரூபாவை கட்டிடுங்க. சரியா? இது பாருங்க கந்தசாமி, ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாது. அவசரம், உடனே போங்க. சரிங்கம்மா. சிங்காரம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கந்தசாமி பேங்க்ல போய் பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்துருவாரு. நீங்க நேரா ஆஸ்பத்திரிக்கு போங்க. அவர்கிட்ட பேசிட்டு பணத்தை எடுத்து ரிசப்ஷன்ல கட்டிடுங்க. பாப்பாவை காப்பாத்துறதுக்கான வழியை பாருங்க. அம்மா. ஐயோ சிங்காரம், ஐயோ என்ன பண்றீங்க சிங்காரம் நீங்க? அம்மா, நீங்க சாமிமா, என் கொலை சாமிமா. என்ன நீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிங்காரம். அம்மா, நமக்கு என்ன, எவன் புள்ளையோ இருந்தா என்ன செத்தா என்னன்னு யோசிக்கிறாங்கம்மா. இவங்க எல்லாருமே போகும்போது என்னத்தம்மா கொண்டு போறாங்க?
பணத்தை கட்டி அழுதுகிட்டு இருக்கிற போனங்க. ஆனா இந்த குப்பைங்களுக்கு நடுவுல குண்டுமணி மாறிமா நீங்க, வேறமா நீங்க, வேறமா என் குல சாமிமா நீங்க. ஐயோ என்னது நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க உதவ மாட்டீங்களா? உதவுறதா? உதவுறது என்னமா உதவுறது? என் உசிரியே கொடுப்பம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கூட செய்யலனா எப்படி? நீங்க சீக்கிரம் போங்க, உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா ரொம்ப நன்றிமா. நீங்க போங்க போங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. முருகா, சிங்காரம் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். அவளை சீக்கிரமா குணப்படுத்திரு முருகா. சந்தோஷ், சொல்லு ஆதிரா. நான் வந்து 10 நிமிஷம் ஆகுது, அது கூட தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்கேன். சாரி ஆதிரா, ஒரு முக்கியமான வேலை. சரி சொல்லு, என்ன விஷயம்? பை தி வே, உனக்கு வேற என்ன கலர் பிடிக்கும்? பாடன். கலர் மேன், உனக்கு பிடிச்ச கலர்? ஓ, பிளாக். வாவ், எனக்கு ஒயிட். ஆமா, உனக்கு பிடிச்ச ஹேங் அவுட் பிளேஸ் எது? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். சாரி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. அதனால அப்புறமா நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது பேசலாம்னு சொல்றேன், அதானே? ஓகே, பை தி வே, உன்னோட டிபி சூப்பரா இருந்துச்சு. என்னையே அறியாம நேத்திக்கு உன்னோட வாட்ஸ்அப் டிபிய அவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, பை பை கியூட்டி. வாங்க, சீக்கிரம் வாங்க போலாம். ஆமா ஆமா, இப்ப இவ ஸ்நாக்ஸ் பண்ணலன்னு தான் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவரா தான் பண்றா. இவளை இப்படியே விடக்கூடாதே. விட்டோம் நம்மள முழுசா முழுங்கி தின்னு ஏப்பம் விட்டுட்டு போயிடுவா. எப்படியும் அவ போயிட்டு வர குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள ஏதாவது பண்ணி அவ கடைய காலி பண்ணணும். எல்லாரும் அவளை திட்டு தீக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுமே. எப்படியும் அவ போயிட்டு வர குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள ஏதாவது பண்ணி அவ கடைய காலி பண்ணணும். கந்தசாமி, அம்மா, நான் கொடுத்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துட்டு தாம்மா வரேன். மறக்காம எல்லாத்தையுமே வாங்குறோம். சரிங்கம்மா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்கம்மா. ஏலக்காயும் வாங்கணுமா? ஆமாமா, லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்கேன். What happened? என்ன ப்ராப்ளம்? Sir, it's fire alarm, sir. We have to immediately move, sir. ஓ, கோ கோ, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. சொல்லுங்க லோகேஷ். சார், அது வந்து நான் சொல்றேன். இதோ வராளே லக்ஷ்மி அம்மா. நீங்க பார்த்து பார்த்து வேலை கொடுத்தீங்களே, அந்த மகராசி தான்
அடுப்ப ஆஃப் பண்ணாம போய் ஆபீஸையே கொளுத்தி விட பார்த்தா. உங்களை சொல்லி தப்பு இல்ல. ஏற்கனவே உங்களால அவமானப்பட்டோம், அசிங்கப்பட்டோம். கேட்காம உங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தோம் பாருங்க. எனக்கு இதெல்லாம் தேவைதான். கெட் லாஸ். என் கண்ணிலே முழிக்காதீங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் வேலையை பாருங்க. என் நாட்டம் போட்ட ஆண்டவனா பார்த்து வெச்சாம் பாராப்பு. இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? அதான் எம்டி சார் முகத்திலேயே முழிக்காதன்னு காரி துப்பிட்டு போயிட்டார்ல. போ, போய் உன் கடை சாமான் செட்டெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு இங்க இருந்து போய் சேர்ற வழிய பாரு. அவங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணாம கண்டிப்பா வெளியில போயிருக்க மாட்டாங்க. சம்திங் இத வேற யாரோ தான் சொல்ற. ஆமா, கன்ஃபார்மா சொல்றேன். அம்மா இத பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, நீ சொன்ன மாதிரி அம்மாவே பண்ணலனாலும் இப்ப என்ன பண்ண முடியும்? அதான் பழி அம்மா மேல விழுந்துருச்சு. எம்டியும் எல்லாரும் முன்னாடியும் திட்டி அனுப்பிட்டாரு. இனி நாம என்ன பண்ண முடியும்? இல்ல பிரதீப், அம்மா தப்பு பண்ணலன்னு நம்மளால கண்டிப்பா நிரூபிக்க முடியும். அதான் நம்ம ஆபீஸ்ல எல்லா கேபின்லயும் எல்லா ஏரியாலயும் சிசிடிவி இருக்குல்ல. அந்த கேண்டீன் பக்கத்துல இருக்கிற கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணா தெரிஞ்சிட போகுது. ஆமால, சூப்பர் ஐடியா சந்தோஷ். பிரதீப், எனக்காக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ எம்டிட்ட சொல்லி கொஞ்சம் செக் பண்ண சொல்றியா? ஏன், அத நீயே எம்டிட்ட பேசலாம்ல. இல்ல, அத நான் வந்து பேசினா நல்லா இருக்காது பிரதீப். எம்டி ஏதாவது சொல்லிட்டாருன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். ப்ளீஸ் பிரதீப், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஓகே சந்தோஷ், ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். தேங்க்யூடா. வெறும் அனுமானமா லட்சுமி அம்மா தப்பு பண்ணலன்னு சொல்ல விரும்பல சார். அதனால நம்ம கேண்டீன் பக்கத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கொண்டு வந்திருக்கோம். நீங்க பர்மிஷன் கொடுத்தா அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் சார். சரி, ப்ளே பண்ணுங்க. ஓகே சார். சார், இடியட், சிகரெட் பிடிக்கிற பிளேஸ் அது. நீ கேர்லெஸ்ஸா அடுப்ப பத்த வச்சிட்டு பழிய லட்சுமி அம்மா மேல போறியா? இல்ல சார். பேசாத, அது ஸ்லாப் யூ. ஆமா, நீ எதுக்கு தேவையில்லாம ஸ்டவ் போய் ஆன் பண்ற? சிகரெட் பத்த வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் இல்லையா உன்கிட்ட? சொல்லியா? யாராவது சொல்லி அப்படி செஞ்சியா? சொல்லு. இல்ல சார், நானாதான் சார் ஆன் பண்ணேன். மேட்ச் பாக்ஸ் எதுவுமே பக்கத்துல இல்ல. கேண்டீனுக்குள்ள சிகரெட் அடிக்கிறத யாரும் பாத்திரக்கூடாதுன்னு பதட்டத்துல அடுப்ப ஆஃப் பண்ண மறந்துட்டேன் சார். சாரி லட்சுமி அம்மா, அவன் பண்ண தப்புக்கு நான் உங்களை ப்ளேம் பண்ணிட்டேன். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐயோ, நீங்க எதுக்கு சார் இதுக்கெல்லாம் சாரி சொல்லிக்கிட்டு? என்னோட கிச்சன் அடுப்பு அணையாம இருந்தா அது ஏன் தப்புன்னு தானே யாருக்கா இருந்தாலும் நினைக்க தோணும். இல்ல லட்சுமி அம்மா, இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் நான் உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. விடுங்க சார், தெரியாம தானே பேசுனீங்க. அதுவும் என்ன திட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இது உங்க பெருந்தன்மையை காட்டுது. எனிவே சாரி, நீங்க போய் உங்க ஒர்க்க கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு அப்படியே விடாம இந்த சிசிடிவி படத்தை எல்லாம் எடுத்து உண்மையிலேயே யார் தப்பு பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு என்ன காப்பாத்துனீங்களே. இல்லன்னா காலம் பூரா இந்த கெட்ட பேரோடையே இருந்திருப்பேன். அதுக்கு நீங்க பிரதீப்புக்கு தான் நன்றி சொல்லணும்.
அவன்தான். லட்சுமி அம்மா இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க. எதுக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம்னு ஐடியா கொடுத்தான். அந்த கிரெடிட்லாம் பிரதீப்புக்கு தான். நீ செஞ்சது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய காரியம். நீ மட்டும் அந்த கேமரால ரெக்கார்ட் ஆனதை போட்டு பார்க்கலன்னா அப்புறம் காலம் பூரா இந்த ஆபீஸ கொளுத்த பார்த்தேன், பொறுப்பில்லாதவன்னு கெட்ட பேரோடையே வாழ்ந்திருப்பேன். ஆனா நீ என்னோட களங்கத்தை தொடச்சிட்ட. ரொம்ப நன்றி பிரதீப். அம்மா, நியாயமா இந்த பாராட்டு நன்றி எல்லாம் சந்தோஷ்க்கு தான் போய் சேரணும். ஆமாமா, சந்தோஷ் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்ததே. எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி அவங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்களே கிடையாது. ஒரு நாள் கூட இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டவங்களே கிடையாதுன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் படுப்பாங்கன்னு சொன்னான். இது எங்க அம்மா பண்ண தப்பு இல்ல, இது வேற யாரோ பண்ண தப்பு, எங்க அம்மா மேல பழி விழுந்திருக்குன்னு சொன்னான். அத நீ தான் பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு சிசிடிவி கேமராவை பார்க்க சொல்லி உங்க மேல விழுந்த பழிய துடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவனே சந்தோஷ் தாமா. இது கூட உங்களுக்கு தெரிய வேணாம்னு தான் சொன்னான். ஆனா எனக்கு இதை உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு தோணுச்சு. சந்தோஷ்க்கு உங்க மேல இருக்கிறது கோவம் தாமா, வெறுப்பு இல்ல. அவன் ஒரு முரட்டு குழந்தை மாதிரி தாமா தனக்கு மட்டும்தான் பிடிவாதமா இருக்கான். மத்தபடி உங்க மேல உள்ளுக்குள்ள நிறைய பாசம் இருக்குமா. பொண்ணுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சாமே, இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்லையா? பரவாயில்ல சார், ஆபரேஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன் சார். ஐயோ கடவுளே, ஆபரேஷன் பண்ற அளவுக்கு அடியா? ஆமா சார், தலையில அடிபட்டு உள்ள ரத்தம் கட்டி போச்சு சார். அந்த ஆபரேஷனுக்கு பணம் புரட்ட நான் பட்ட பாடு இருக்கேன் சார். இங்க இருக்கிற யாருக்குமே ஈவு இறக்கமே இல்ல சார். என் பொண்ணு அங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். பணத்துக்காக ஒவ்வொரு வீடா போய் கையேந்தி நின்னேன் சார். ஆனா ஒருத்தர் கூட என் மேல இறக்கம் காட்டல சார். என்ன மனுஷங்க இவங்க? நீங்க எனக்கு போன் பண்ணிருக்கலாமே சார். நீங்களே வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தீங்க, உங்களை போய் தொந்தரவு பண்ண வேணாமேன்னு நினைச்சேன் சார். ஆனா வேற வழி இல்லனா கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் போன் பண்ணிருப்பேன் சார். சரி சிங்காரம், அப்புறம் பணத்துக்கு என்ன பண்ணீங்க? சாமி மாதிரி லட்சுமி அம்மா உதவி பண்ணாங்க சார். கொஞ்சம் கூட யோசிக்கல சார். உடனே பணத்தை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க சார். அவங்க மட்டும் இல்லனா என் பொண்ண நான் உயிரோடயே பாத்துருக்க முடியாது சார். லட்சுமிமா, இப்பதான் வேலையில இருந்து வரீங்களா? ஆமா சிங்காரம், இப்பதான் வேலை முடிஞ்சது. ஐ, என்னது பாட்டு கேக்குது? நல்லா இருக்கே. என் மருமகன் போன வருஷம் வாங்கி கொடுத்ததுமா. அப்படியா? பாத்தீங்களா, லட்சுமி அம்மாவை பத்தி பேசினாவே போதும் உடனே வந்துருவாங்க. உங்களுக்கு ஆயுசு 100மா. என்ன சிங்காரம், என்ன பத்தி அப்படி என்ன பேசுனீங்க? நீங்க ஒரு பொண்ணு ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து உதவுனதை பத்தி சொன்னாரு. ரியலி யூ ஆர் கிரேட் மேடம். அண்ணாச்சி, நான் லக்ஷ்மி பேசுறேன். போன் பேல நான் பணத்தை அனுப்பிட்டேன். ஆமா, அது நீங்க எப்பவுமே அனுப்புற மாதிரி சர்க்கரை, டீ தூள், காஃபி பவுடர், மைதா மாவு இதெல்லாம் அனுப்பிடுங்க. ஆமா ஆமா, அனுப்பிடுங்க சீக்கிரமா. ஆமா, அப்புறம் நான் சொன்னதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணீங்களா இல்லையா? ஆமா ஆமா, மைதா 5 கிலோ தான். போன வாட்டி மாதிரி வீட்டுக்கு அனுப்பாதீங்க, ஆபீஸ்க்கே நேரா அனுப்பிடுங்க. ஆமா. என்ன சார் வேணும் உங்களுக்கு? ஏன் பின்னாடியே வரீங்க? நான் போன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியலையா? போங்க, அங்க ஓரமா நில்லுங்க. ஏன் சார், நான் போன்ல முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என் பின்னாடியே வந்து நின்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இல்லங்க, நானே ஆர்டர் கொடுக்க வேண்டிய சாமான்களை மறந்துடக்கூடாதுன்னு ஞாபகப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்னோட கவனம் செதற மாதிரி பின்னாடியே வந்து நிக்கிறீங்க. இல்ல, நான் போன் பேசணுமா?
பேசணுமா? அத நான் ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்க வேண்டியதானே? நான் போனை வீட்ல மறந்து வச்சுட்டேன். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் பேசணும்னு சொன்னா நான் போனை தர போறேன். இந்தாங்க போனு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் ஹரி பேசுறேன். ஓகே சார், 500 பேருக்கா? நான் அனுப்புறேன். லிஸ்ட் நான் உங்களுக்கு அனுப்புவோம், நீங்க எனக்கு அனுப்புறீங்களா? எப்படி இருந்தாலும் ஓகே தான், பண்ணிடலாம் சார், அசத்திடலாம். என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? கைலாஷ், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், ஓகேவா? கவலைப்படாதீங்க சார், நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் அவர் ஃபங்க்ஷன். ஏதோ அர்ஜென்ட்டா கால் பண்ணணும்னு போனை கொடுத்தா நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு வேற வேலை இல்லையா? நீங்க எப்ப போனை பேசி முடிச்சு எனக்கு போனை கொடுப்பீங்க? நான் உங்களையே பாத்துட்டு இருக்கணுமா? போனை கொடுங்க, முதல்ல போனை கொடுங்க சார். லட்சுமி அம்மா. என்ன கந்தசாமி, இப்ப எதுக்கு இப்படி அவசரமா ஓடி வரீங்க? உங்க போனை ஆபீஸ்லயே மறந்து விட்டுட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருந்துச்சு, அதான் அவசரமா எடுத்துக்கிட்டீங்க வந்தேன். இது ஏன் போனா? அப்போ இது என்னோடது மேடம். இது எப்படி என்கிட்ட? நான் போனை சேர்ல வச்சிருந்தேன், நீங்க என் போனை உங்க போனை நினைச்சு எடுத்துட்டீங்க. ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால வந்த குழப்பம். ஏன் சார், இந்த போன் உங்க போன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? யாரு? நானு எங்கங்க சொல்ல விட்டீங்க? அத சொல்றதுக்காக தானே பின்னாடி வந்துகிட்டு இருந்தேன். போன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த போன் கலர் கொஞ்சம் மாத்திடுங்க. ஒரே கலரா இருக்கிறதுனால தானே இவ்ளோ கன்ஃபியூஷன். பாருங்க, ப்ளூ. நம்ம ஆபீஸ்ல ஃபவுண்டேஷன் டேன்னு பார்ட்டி வச்சு பெருசா செலிப்ரேட் பண்றோம். அதுக்கு நீங்க அவசியம் வரணும், வந்து கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும். ஃபவுண்டேஷன் டேனா? அது ஒண்ணு இல்லம்மா, கம்பெனி ஆரம்பிச்ச நாள் தான் அது. ஆண்டு விழாவை தான் ஃபவுண்டேஷன் டேன்னு இங்க சொல்றோம். அர்த்தம் ஒண்ணுதான், வார்த்தையில ஜாலம் காட்டுற வேலை இது. அது கிடக்கட்டும். இந்த மாதிரி பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் வருவாங்க. உங்கள மாதிரி வெண்டர்ஸ்க்கெல்லாம் அலோ கிடையாது. பட் நான் யாரையும் அப்படி பாக்குறது இல்ல. வெண்டர்ஸையும் இந்த கம்பெனில ஒருத்தரா தான் நான் பாக்குறேன். அதனால நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும், சரியா? என்ன சார் நீங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களையும் மதிச்சு இந்த பார்ட்டிக்கு வர சொல்றீங்க? நான் வராம இருப்பேனா? அவசியம் நீங்க வந்துருங்கம்மா. கண்டிப்பா வந்துருவேன் சார். கண்டிப்பா வரணும். சரிங்க சார். என்ன சார் சீக்கிரம் வந்துட்டீங்க? பவி, இன்னைக்கு என்னோட ஆபீஸ் ஃபவுண்டேஷன் பார்ட்டி இருக்கு, வா சீக்கிரம் கிளம்பலாம். இல்லடா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு அனுப்ப வேண்டியது இருக்கு. என்னால பார்ட்டிக்கெல்லாம் வர முடியாது. நீ தனியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வா. பெர்மிஷன் கிராண்டட். அப்ப நீ வரலையா பவி? ஏண்டா, தமிழ்ல தானே சொல்றேன். வர்க் இருக்குடா. அப்ப நான் மட்டும் தனியா போணுமா? வேஸ்ட். என்னடா உட்கார்ந்துட்ட? சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து கிளம்பு. எந்திரி. இங்க பாரு, எந்திரி. எந்திரி. இந்த மாதிரி ஆபீஸ் பார்ட்டி எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு Dress எல்லாம் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். போ 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 போ. சந்தோஷ், இன்னைக்கு பாரு, பார்ட்டிலேயே ஓன் Dress தான் ஹைலைட்டா இருக்க போகுது. பவி, இந்த 4 புடவையில நான் எந்த புடவை கட்டட்டும்? பார்ட்டிக்குனா இதுதான் அத்த பெஸ்ட். இதே போட்டுக்கோங்க. ஓகே. ஹலோ, சரி. என்ன இவங்கள பார்ட்டிக்கு வர்றாங்களா? பார்ட்டிக்குனா இதுதான் அத்த பெஸ்ட். இதே போட்டுக்கோங்க. ஓகே. ஹலோ, சரி. என்ன இவங்களும் பார்ட்டிக்கு வர்றாங்களா? ஆமா. ஒரு மேனர்ஸ் வேணா? பையன் அட்டெண்ட் பண்ற பார்ட்டிக்கு இவங்க கிளம்பி வருவாங்களா? வயசாயிருச்சுன்னா ஒதுங்கி இருக்கிறது இல்ல?
என்னடா பேசுற? இந்த வயசுல இருக்கிறவங்க தான் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணணும்னு ஏதாவது வரமுறை இருக்கா என்ன? ஏன் உங்க ஆபீஸ்ல அத்த வயசுல ஸ்டாஃபே இல்லையா என்ன? அவங்கள பார்ட்டி அட்டெண்ட் பண்ண மாட்டாங்களா? புரியாம பேசாத பவி. ஆபீஸ் பார்ட்டினா ட்ரிங்க்ஸ் டான்ஸ் பார்ட்டின்னு ஜாலியா இருப்பாங்க. இந்த மாதிரி பார்ட்டிக்கு இவங்க போய் தான் ஆகணும்னு கட்டாயம் எதுவும் இல்ல. புரியுதா? ஆபீஸ்ல எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டோமே, இந்த அம்மாவை மட்டும் கூப்பிடாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு எப்படி ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக இவங்களை கூப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு வர வேண்டாம். வந்து என்ன அசிங்கப்படுத்த வேண்டாம். பாரு, அப்படி அவங்க கட்டாயம் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும்னா சொல்ல சொல்லு. நான் போகல, நான் வீட்லயே இருக்கிறேன். பவி, நான் போல. அத்தை, அவங்களுக்கும் இந்த மாதிரி பார்ட்டி அது இதுன்னு கலந்துக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஆசைப்படுறதுக்கு ஒரு வயசும் வரைமுறையும் இருக்கு. அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். என்னைக்குதான் நீ திருந்த போறியோ தெரியல. முதல்ல உன் அத்தையை திருத்து, அப்புறம் என்ன திருத்தலாம். இங்க பாரு, நான் டின்னர் அங்கேயே முடிச்சுட்டு வந்துருவேன். எனக்காக நீ வெயிட்லாம் பண்ண வேண்டாம். பார்ட்டில சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் சாப்பிடு. என்ன பத்தி தெரியும்ல. என்ன பத்தி தெரியாதா போய் உனக்கு? ஆல்கஹால் ஆகாத ஒரே ஆள் ஆபீஸ்ல நான் மட்டுமா தான் இருப்பேன். டோன்ட் வரி. ஹாய் சந்தோஷ். ஹாய். ஹலோ. ஹாய். ஹலோ. ஹாய் சந்தோஷ். யூ லுக் சோ நைஸ். வாவ், தேங்க் யூ. காஸ்டியூம் செலெக்ஷன் என்னோட வைஃப். அக்மார் பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டடா நீ. இட்ஸ் குட். அப்படி சரண்டர் ஆயிட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல. யாருக்கு? சந்தோஷுக்கு தான். கரெக்டா சொன்ன வித்யா. சந்தோஷ், வெல்கம் ட்ரிங்க் சாப்பிடல வரியா? நோ நோ, யூ. சந்தோஷ், அம்மா வராங்கல்ல? நான் தான் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். அதனால அம்மா வரமாட்டாங்க. ஏன் சந்தோஷ், கூட்டிட்டு வந்துட்டலாம்ல? அவங்க இந்த மாதிரி பார்ட்டி அட்மாஸ்பியர்லாம் பார்த்திருக்க மாட்டாங்கல்ல? டேய், வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசலாமா? போ. சரி, ஓகே, விடு, கூல். நான் பேசல. டேய், அங்க பார். வாங்கம்மா, வாங்க. வெல்கம் டு தி ஃபவுண்டேஷன் பார்ட்டி. பிரதீப், நான் அவ்வளவு தூரம் வர வேண்டாம்னு சொல்லியும் என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி வந்திருக்கீங்க. என்னை பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையே இல்லை. மா, நீங்க முதல்ல உள்ள போங்கம்மா. சந்தோஷ், விட்றா, பாவம் அவங்க. டேய், இது என்னோட ஃபேமிலி மேட்டர். நீ எதுவும் பேச வேண்டாம். சந்தோஷ், என்ன மேட்டர்? வாங்க மேல. இல்லம்மா, இல்லம்மா, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க வாங்க. வாங்க மேம், வாங்க மேம். பாத்து வாங்க, வாங்க. ப்ளீஸ் இங்க வாங்க. முன்னாடி நில்லுங்க. நீங்க
எல்லாரும் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட ரொம்ப ஃபேவரான பர்சன் கூட சேர்ந்து விளையாட போற கேமா இது இருக்க போறது கிடையாது. நீங்க யார் கூட விளையாட போறீங்க, உங்க பார்ட்னரா யார் வர போறாங்க அப்படிங்கறத நாங்க தான் முடிவு பண்ண போறோம். நாங்க இல்ல, உங்களோட ஃபேக் தான் முடிவு பண்ண போகுது. ஆரம்பிக்கலாமா? வாங்க ஒருத்தரா வந்து இந்த சிட் எடுங்க. எம்டி சார் ஃபர்ஸ்ட் நீங்களே ஆரம்பிங்க. வாங்க. கிளாப் गाइस. நீங்க வாங்க. ஓகே. ஓபன் பண்ணாதீங்க. சார் ப்ளீஸ் கம். எடுங்க சார். தேங்க்ஸ். மேடம் நீங்க தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தீங்க. போங்க. ஓ காட், எனக்கு சந்தோஷ்க்கு ஒரே நம்பர் வரணும் ப்ளீஸ். உங்க வேண்டுதல் பலிக்கட்டும். எடுங்க. கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேடம் வாங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். வாவ், தி லாஸ்ட் அண்ட் லக்கி ஒன். ஒரே ஒரு சிட் தான் இருக்கு. இந்த லாஸ்ட் ஒன்னை யார் எடுக்க போறீங்க? வாங்க, கம் ஆன். கம் ஆன் गाइस, லாஸ்ட் சீட். லட்சுமி அம்மா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எடுங்க. ஐயோ சார், நான் போய் இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு சரியா வராது சார். சும்மா எடுங்க லட்சுமி அம்மா, எல்லாம் ஒரு ஜாலிக்கு தான். எடுங்க, பரவாயில்ல. கம் ஆன், இந்தாங்க. எடுங்க எடுங்க. அப்படின்னா நான் 1 அப்படின்னு சொன்னேன்னா அந்த 1 நம்பர் 2 பேர்கிட்ட இருக்கும். அந்த 2 பேரும் கைய தூக்கி ஒரு பேர் அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்ணி உங்க சீட் முன்னாடி போய் நின்றலாம். ரைட்டா? சோ போயிடலாமா? நம்பர் 1 யார் 2 பேருக்கு வந்திருக்கு? கைய தூக்குங்க. யார் யாருக்கு பேரா இருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். சோ உங்களோட கையில இருக்க சிட்ஸ ஓபன் பண்ணி பாருங்க. நம்பர் 1 யார் 2 பேருக்கு வந்திருக்கு? கைய தூக்குங்க. யே, அவர் ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் தி ஈவினிங். நீங்க 2 பேரும் தான் பேரா இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க உங்க சீட் கிட்ட போயிடலாம். சந்தோஷ், நீ ஏன் நம்பர் எடுக்கல? இப்போ நம்ம பேர் இல்ல. ஹே, ஜஸ்ட் கேம் தானே, விடு. சோ இவங்க 2 பேரும் பேர் ஆயிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறது இவங்க 2 பேரும் தான். Which means நீங்க 2 பேரும் தான் பேரா விளையாட போறீங்க. என்ன 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க? விளையாட ஆரம்பிக்க வேண்டாமா? ப்ளீஸ் சேர்ந்து உங்களோட இடத்துக்கு போங்க. சேர்ந்து போங்க. போங்க, உங்களை கூட்டிட்டு போங்க. இப்ப நம்மளோட முதல் கேம்க்குள்ள போயிடலாம். உங்களுக்கு 3 நிமிஷம் கொடுக்கப்படும். அந்த 3 நிமிஷத்துல கொடுக்கப்பட்டிருக்க பேப்பர் கப்ஸ்ல எவ்வளவு பெரிய கோபுரம் நீங்க கட்டுறீங்களோ, கற்ற கோபுரம் காத்துல அசைஞ்சு கீழே விழுந்துடவும் கூடாது. யாரோடது 3 நிமிஷத்தோட முடிவுல பெரிய கோபுரமா இருக்கோ அவங்க தான் இந்த கேமோட வின்னரா இருக்க போறீங்க. புரியுதா? எஸ். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு மேடம். புரிஞ்சுச்சு. அப்போ வித்அவுட் ஃபர்தர் டிலே கேம் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். Guys, your time starts now. Go. இப்ப எல்லாரும் உங்களோட கப்பா
அடுக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் வேகமா பண்ணுங்க. ஓகே. வேகம் சார், குயிக் சார், குயிக். Hurry up, hurry up. 2 more minutes. இன்னும் கட்டவே ஆரம்பிக்கலையா? சிறப்பு. 2 minutes. இவங்க ஆல்மோஸ்ட் finish பண்ணிட்டாங்க. சீக்கிரம். ஓகே, லாஸ்ட் ஃபைனல் கவுண்டவுன் 10 seconds. 10 2 1 ஸ்டாப். ஓகே गाइस, டைம்ஸ் அப். ஸ்டாப். அமிதாப் பச்சன், உங்க ஹைட்டுக்கு பாதியாவது கட்டிருக்க வேண்டாமா? இல்லைங்க, கொத்தனார் சரியில்லை. அப்ப இதுவும் அவுட். ரிஜெக்டட். இதுக்கு தான் நம்ம எம்டி சாரா இருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எம்டி சார். வேற லெவல். தேங்க் யூ மேடம். ஐயோ ஐயோ. என்னம்மா என்ன இப்படி பண்ணிட்ட? நம்ம ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல மேடம், அத தக்க வச்சுக்கணும். நான் என்ன சொன்னேன், நான் வந்து பார்க்கணும். பார்க்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. வாட் டு டு சார், நீங்களே வீட்ல போய் தனியா கவனிச்சுக்கோங்க. அடுத்து அப்புறம் இந்த டீம் வந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு. சோ அதனால என்ன மேடம், ஓகேவா? இப்படி பார்த்தா மட்டும் கட்ட முடியுமா? சரி விடுங்க. அடுத்தது வெரி கிளம்சி. உங்களை பிரமிட் கட்ட சொன்னா ஏதோ புல்டோசரை வச்சு இடிச்ச பில்டிங் மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க. ஏய், இந்த டீம்ல ஆல்மோஸ்ட் டன் போலயே. சூப்பரா இருக்கு, நல்லாதான் இருக்கு. வாவ், இது என்ன பைசா சாஞ்ச கோபுரம் மாதிரி. சாஞ்சிருச்சே. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? வாங்க நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். வாவ், இவ்ளோ நேரமா ஃபைனல் கண்டெஸ்டன்ட்டே இவங்கதான். இவ்ளோ நேரமா நிக்குதே, இன்னும் நிக்குமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதோட வின்னர் நம்ம லக்ஷ்மி அம்மா அண்ட் சந்தோஷ் தான். ஓகே, இது இவ்ளோ நேரம் நிக்கிறதுக்கு காரணம் உங்க ரெண்டு பேருக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பாண்டிங் தான். நான் விட்னஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க எடுத்து கொடுக்க ஒருத்தவங்க செய்யன ஒரு அழகான டீமா சேர்ந்து வர்க் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் both of you. கிளாப் பண்ணுங்க, வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல குவாலிஃபை ஆனவங்கள தான் கூப்பிட போறோம். இந்த லாஸ்ட் சீட்டுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பவுமே லாஸ்ட் சீட் அவங்களுக்கு தான் போகுது. Put your hands together for Lakshmi ma'am and Santosh. வாங்க. ஓகே, உங்க ரெண்டு பேர்ல யாரு நடிக்க போறது, யாரு கண்டுபிடிக்க போறது? அப்படின்னா அவங்க தான், நீங்க தான் நடிக்க போறீங்களா? ஓகே, மேம் நடிக்க போறாங்க, சார் கண்டுபிடிக்க போறாரு. சோ உங்களுக்கான லாஸ்ட் லக்கி சீட் இந்தாங்க. ஓகே, திரும்புங்க சார், இப்படிலாம் பார்க்க கூடாது. திரும்புங்க, ஓபன் பண்ணுங்க மேம். அட அட அட, இது மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரான வெரி வெரி சென்சிட்டிவ் அண்ட் சென்சிபிளான ஒரு சீரியல்.